வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருத்தலம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர். எங்கே இருக்குன்னா, பஞ்சேஷ்டி அப்படின்ற திருவள்ளூருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில். பஞ்சேஷ்டி அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து வந்து பஞ்ச இஷ்டி. பஞ்சன்னா 5, இஷ்டி அப்படின்னா யாகம். அகஸ்தியரே பஞ்ச யாகங்கள் பண்ணினதுனால பஞ்சேஷ்டி அப்படின்றது பஞ்சட்டி அப்படின்னு என்று திரிந்து விட்டது. எவ்வளோ அற்புதமான நுழைவாயிலில் இருக்கிற திருக்கோயில், திரு கோபுரத்தில் இருக்கிற சிறப்பான சிற்பங்கள் தான் பார்க்குறோம். விநாயகர், பஞ்சமுகா விநாயகர். ஆக்சுவலி இந்த கோயில் இருக்கிற மாதிரியான சிலைகளை நான் எந்த கோயில் கோபுர என்ட்ரன்ஸில் பார்த்தது கிடையாது. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கோயில் கோபுரத்தில் அந்த நுழைவாயில் கோபுரத்தில் இருக்கிற சிற்பங்கள் இவ்வாறு இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அந்த லிங்கை. ஏன்னா நான் இது வரைக்கும் வேறு எந்த கோயிலையும் பார்த்தது கிடையாது. ஸோ உழவாரப்பணிக்கு, நந்தீஸ்வரர் உழவாரப்பணிக்கு நான் சென்றிருந்த போது, இந்த பஞ்சேஷ்டி கோயிலுக்கு சென்றிருந்த போது இதை பார்த்து அதிசயித்தேன். ஸோ அதனால் இதை ஷேர் பண்ணலாம், இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி அகஸ்தீஸ்வரர் 5 யாகம் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, தேவ யாகம், பிரம்ம யாகம், பூத யாகம், பித்துர் யாகம், மனுஷ யாகம் அப்படின்னு 5 பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அந்த பஞ்சயஷ்டி. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக அகஸ்தியர் இங்கே வந்து தங்கியிருந்து நிறைய பேருக்கு உதவியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, பூஜையெல்லாம் பண்ணி. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா, இந்திரனுக்கு, இந்திரனுடைய வைஃப் மனைவி இந்திராணி, அப்புறம் விஸ்வரூபன், இவங்க எல்லாருடைய சாபங்கள் நீங்கிறதுக்கு அகஸ்தியர் இவங்களுக்காக பிரதோஷ வழிபாடு பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சொன்ன மாதிரி இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கிற இந்த சிலைகள் என்ட்ரன்ஸில், அதே மாதிரி மேலேயும் இருக்குது. 4 யுகங்கள் சம்பந்தமான சிலைகள், சிற்பங்கள் இந்த கோபுரத்தில் இருக்குது அப்படின்னு அந்த கோயிலில் இருக்க குருக்கள் சொன்னாங்க. இப்போ நம்ம கோபுரம் மேலே இருக்குது, நுழைவாசலில் நிற்கிறப்போ மேலே எவ்வாறு இருக்குன்னு பாருங்கள். சில சிற்பங்களுடைய அர்த்தம் என்னென்னு எனக்கு புரியலை. இதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுதுன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. நமது முன்னோர்கள் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த குருக்கள் சொன்னது எந்த ராஜா அப்படின்னா, ராஷ்டிரகுப்தர்கள் இதை கட்டினாங்க அப்படின்னு. ராஷ்டிரகுப்தாஸ் அவங்க தான் இந்த கோயில் கோபுரம் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சிந்தனை பண்ணி பாருங்கள், 4 யுகங்கள் சார்ந்த சிற்பங்கள் இந்த கோபுரத்தில் இருக்குது அப்படின்ற அந்த விசேஷம் எந்த கோபுரத்தில் தமிழ்நாட்டில் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு சிறப்பாக அந்த ராஷ்டிரகுப்தர்ஸ் நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அதை பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கிற பக்தர்களுக்கு நாம் என்ன சொல்கிறது. இப்போ கூட நான் சென்ற சமயம், உழவாரப்பணி சென்ற சமயம், அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த கும்பாபிஷேகம் தயாராகிட்டு இருக்கிறதுனால எத்தனை பேருக்கு நாம் எப்போதுமே சொல்வது, சனாதனத்தில் பல ஜாதிகளுக்கு வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜாதி தர்மத்தை நாம் அந்நியர்கள் வந்து ஒரு வேளை மட்டும், ஒரு வேளை ஒசத்தி, ஒரு வேளை குறைச்சது அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு பூத்திட்டாங்க. ஒரு ஜாதி ஒசந்தது, ஹை காஸ்ட், லோ காஸ்ட் என்ற பேச்சே சனாதனத்தில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. எல்லாமே இறைவன் சொரூபம், அனைத்து ஜீவராசிகளும் இறைவன் சொரூபம் அப்படின்னு சொல்கிறப்போ எப்படி வந்து ஒரு ஜாதியை ஒசத்தி சொல்கிறது. இந்த குறிப்பாக இந்த தேரை வந்து காலால் உதைக்கிற மாதிரி ஒரு சிற்பம் பார்த்தப்போ எனக்கு என்னென்னு புரியலை. அது புரிஞ்சால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அந்த ஜாதி பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ இவ்வாறு மக்களுக்கு வேலை கிடைக்குது அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறப்போ அப்படின்னு பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பெயிண்டிங் பண்ணுறவங்கலேருந்து அந்த டோருக்கு இது பண்ணுறது இன்னும் நிறைய வேலை கிடைக்குது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறப்போ. எல்லா ஜாதியுடைய வேலையும் ரொம்ப முக்கியம். கோயிலில் இருக்கிற அம்பாள் தெற்கு முகமாக இருக்கிறது. தெற்கு முகமாக இருக்கிற கோபுரமும் கோயிலும் சிறப்பாக பரிகாரம் பண்ணுற கோவில்களாக நம்பப்படுகிறது. அது முன்னாடியே சொன்ன மாதிரி யாகங்கள் பண்ணுறப்பவே அகஸ்தீஸ்வரர் பண்ணுறாங்க பரிகாரங்கள் எல்லாம் நீங்குவதற்கு. அதனால் இந்த திருக்கோயிலுக்கு சென்று உங்களுக்கு ஏதாவது பரிகார தோஷங்கள் இருந்தால் அந்த யாகங்கள் செய்து அந்த பரிகாரங்களை நாம் நிவர்த்தி கொள்ளலாம். அந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணாலே சிறப்பு. முன்னாடியே சொன்னேன், இந்த சிற்பம் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஒரு தேரை வந்து காலால் எட்டி உதைக்கிற மாதிரியான ஒரு சிற்பம். இதுக்கு என்ன அர்த்தம், யார் அப்படி பண்ணுறாங்க? 3 தலை உள்ளதாக காமிக்கிறாங்க. மேலே கிருஷ்ணர் அப்படின்னு தெரியுது, புல்லாங்குழல் வச்சுருக்கிறதுனால. அதுக்கு மேலே ஆஞ்சநேயர் பெருமாளை தலையில் தூக்கிட்டு இருக்கிறாங்க, தோளில் தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற இந்த விசேஷங்கள் சிலது புரியுது என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு.
சிலதெல்லாம் புரிய மாட்டாங்க. இது வந்து மார்க்கண்டேய யம தர்மனுக்கு தண்டனை கொடுக்குறது சிவன் அந்த சிவலிங்கத்தில் இருந்து அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாம் புரியுது. ஆனால் சில சிற்பங்களுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. ஸோ அதனால் தயவுசெய்து தெரிஞ்சவங்க மறுபடியும் சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்கள். நந்தீஸ்வரர் உழவார திருப்படைன்னு இதை தூய்மை பண்ணினதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கிறேன் கோயிலுடைய பேக் சைடில். ஸோ இது சைடு கோபுரம், ராஜகோபுரம் இருக்கிற சைடு என்ட்ரன்ஸ். கொடிமரம் சிறப்பாக இருக்குது இத்திருக்கோயிலில். இந்த கொடிமரத்துக்கு எதிர்த்த போல் தான் அகஸ்திய தீர்த்தமும் இருக்குது. இந்த முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது ஒரு கோயில் அப்படின்னா. பல ஜாதிகள் சேர்ந்து வேலை பண்ணுறாங்க. எல்லோரும் கருவறைக்குள்ளே போய் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கருவறைக்குள்ளே வைக்கிற அந்த சிற்பம் சிலைகளும் சரி, அந்த கதவுகளும் சரி, பண்ணுறவங்கெல்லாம் வேற்று ஜாதிகள் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பண்ணுறாங்க. தயவுசெய்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த குழந்தைங்க அகஸ்தியருக்கு பூஜை பண்ணுறாங்க. இந்த அகத்தியர் தான் நமக்கு வழி காமிச்சார். இறைவனை பூஜை செய்து இந்த தலத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். இப்போ பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. ஸோ கும்பாபிஷேகம் நடந்து முடிந்திருந்தால் அதை இன்ஃபர்மேஷன் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த கோயிலில் ஒரு நெய் தீபம் ஏற்றினாலே நிறைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு நம்பிக்கை. இப்போ நம்ம பார்க்குறது சூரிய பகவான். வேறு எந்த கோயிலில் இந்த மாதிரியான 7 குதிரைகளோட சூரிய பகவான் இருக்கிறத நான் பார்த்ததில்ல. சாயங்கால வேளையில் நான் எடுத்தேன். அதி அற்புதமாக இருக்குது. சூரியனுக்கு தனியாக ஒரு சன்னதி வச்சு பண்ணுறாங்க. அகத்தியருக்கு பக்கத்தில் இருக்குது அந்த சன்னதி. எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ, யுகம் யுகமாக இருக்கிற இந்த திருக்கோயில்களை நாம் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது தான் நமது பணி. அதைத்தான் நந்தீஸ்வரர் உழவார திருப்படையினர் பண்ணிக்கிட்டு இருக்கிற சின்ன காட்சியை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். ஏன்னா இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. மன்னர்கள் கட்டிய கோயிலை, முன்னோர்கள் கட்டிய கோயிலை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம்.